மக்களுக்காக வெகு விமர்சையா ஒரு 2500 பேர் உட்கார அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடம் கிடக்கு. மேற்கொண்டு ஆட்கள் வந்தால் ரெடி பண்ணிக்க சாப்பாடு வந்து ப்ரிப்பரேஷன் நடக்குது. இதே மாதிரி ஃபில்லிங் நட்டோம். சிக்கனும் ஒரு பிளேட்டும். ஒரு பிளேட்டுக்கு எத்தனை ஆள்? 4. ஒரு பிளேட்டுக்கு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி அவங்க செய்கிறாங்க. போர்டு எடுத்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணதை அப்படிங்கிறது தனியாக வச்சுருக்காங்க. இஃப்தார் நேரத்துக்கு இது அப்படி உள்ளே போகும். நாள் 30 வீடியோ 14 எங்கன்னா KMCC ஜெத்தா. அங்கூரோட இன்னைக்கு வந்து ஜெத்தா KMCC ஏற்பாடுகள் வெகு விமர்சையாகவும் வெகும் சிறப்பாகவும் அவங்களுடைய அழைப்பை ஏற்று KMCCக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு. இப்போ KMCC பொறுத்தவரையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்வாங்க. இப்போ வந்து ஃப்ரூட்ஸு அவங்களே கட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர், ஸ்நாக்ஸு இந்த வண்டியில் வந்து அப்படி இறக்குறாங்க. இந்த KMCC ஜெத்தாவில் 2500 பேருக்கு இஃப்தார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, பட் ஆனால் 3000 பேர் வந்துடுவாங்கன்னா, இதில் குறிப்பு என்னன்னா பெண்களுக்கு தனியாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா 500 பேருக்கு பெண்களுக்கு வேறு வில்லாவில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே உள்ள 3000 பேர்களுக்கு மட்டும் மந்தி ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 3000 பேர், ஆனால் அதுக்கு மேலே கூட்டினாலும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மந்தி ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்க ரெடி பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பிளேட்டுக்கு 4 பேர் கணக்கு. பிளேட்டுக்கு மட்டும் அவர் மட்டும். நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன், உங்களுக்கே தெரியும். அதிகமாக சாப்பிட்றது படம் தான், உங்களுக்கு தெரியும். மக்களுக்காக வெகு விமர்சையா ஒரு 2500 பேர் உட்கார அளவுக்கு கெப்பாசிட்டி உட்கார அளவுக்கு 2500 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இடம் கிடக்கு. மேற்கொண்டு ஆட்கள் வந்தால் ரெடி பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஜூஸ் வச்சாங்க. இப்போ வந்து ஃப்ரூட் சேலடு இவங்களே சொந்தமாக கட் பண்ணி கொண்டாந்து ஒவ்வொரு இதுக்கும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. എല്ലാ പരിപാടിയിലും നമ്മളെ പരിപാടി முன்னாடி பேசுகிறவங்க KMCC நேஷனல் கமிட்டியோட செக்ரட்டரி. இங்கே KMCC வந்து ஏறத்தாழ சவுதி அரேபியாவில் 50 வருடங்கள் ஆகுதான். 50 வருடம் இல்லாமல் ஜெத்தாவில் 35 வருடமாக இஃப்தார் பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் அமைப்புகள்லேயே ஒரு KMCCங்கிற அந்த அமைப்பு வந்து ஒரு அவங்க விஷயம் ஒன்று சொன்னாங்க. என்னன்னா, இந்த நம்ம இஃப்தார் ஏற்படுகிற நோக்கம் என்னன்னா, அடித்தட்டு மக்கள் இருந்து பெரியவர் வரை, பணக்கார முதல் ஏழை வரை ஒன்றா உட்காந்து நோன்பு திறக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். அப்படித்தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அதுக்காக சாப்பாடு கூட அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நமக்கு சந்தோஷமா இருந்துச்சு அதை கேட்கல. அப்படியா? சோமா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Masyaallah.
சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. சிறப்பு விருந்தினர் யாருன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏற்பாடு, அவங்களுடைய வாலண்டியர்ஸு எப்படி சிறப்பு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இவங்க அகில இந்திய கேஎம்சிசியுடைய செக்ரட்டரி வந்திருக்காங்க. ஸ்பெஷல் கெஸ்ட்டு ஜித்தாவுக்கு வந்திருக்குது. இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ வர்றது வந்து அல் ஜஹரானி குரூப்னுடைய சிஇஓவுங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மசாலா வந்திருந்தவங்கலாம் பெரிய பெரிய லெவலில் உள்ளவங்க தான் இங்கே வந்திருந்தாங்க. இந்த இதுக்கு வந்து சாப்பாடு ஏற்பாடு வந்து மந்தி வேர்ல்டு எல்லாருக்கும் ஃபேமஸான கடை இது. அந்த கடையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறாங்க. ஏன்னா சாப்பாடு வந்து ப்ரிப்பரேஷன் நடக்குது. இதே மாதிரி ஃபில்லிங் நட்டோம். இது வந்து சிக்கனும் ஒரு பிளேட்டும். ஒரு பிளேட்டுக்கு எத்தனை ஆள்? 4. ஒரு பிளேட்டுக்கு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி அவங்க செய்கிறாங்க. போர்டு எடுத்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணதை அப்படிங்கிறது தனியாக வச்சுருக்காங்க. இஃப்தார் டயத்துக்கு இது அப்படி உள்ளே போகும். இப்போ வந்து உங்களுடைய சின்ன ஒரு எக்ஸாம்பிள், அந்த வாலண்டியர்ஸோடைய ஆர்கனைசேஷன் எவ்வளோ அழகா, எவ்வளோ நீட்டாக, எவ்வளோ சூப்பராக எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சாப்பாடு வந்து அந்த கோவுக்கு போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இருக்கிற ஆள் வந்து கடைசி வரையும் ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பார்த்தா தெரியும். ஆரம்பத்தில் இருக்குதும் கடைசி வரை அவங்க ரோடு எப்படி போயிட்டு இருப்பாங்க. இந்த கேஎம்சிகளுடைய பவர் அது வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ഒന്ന് സീറ്റിലേക്ക് കടന്നിരിക്കുക. സമയം വളരെ പരിമിതമാണ്. നേതാക്കളും സഹപ്രവർത്തകരും വളണ്ടിയർമാരല്ലാത്ത മുഴുവൻ ആളുകളും നമ്മളിവിടെ സജ്ജീകരിച്ച ഇരിപ്പിടത്തിൽ ഇരിക്കേണ്ടതാണ്. നമ്മൾ സമയമല്ലാത്ത ഓരോ ഏരിയകളിലേക്കും നിയോഗിച്ച വളണ്ടിയർമാരല്ലാത്ത മുഴുവൻ ആളുകളും പ്രവർത്തകരും നേതാക്കളും എല്ലാവരും ഇരിപ്പിടത്തിൽ ഇരിക്കേണ്ടതാണ്. ലുലു ഗ്രൂപ്പിന്റെ ഡയറക്ടർ നൌഷാദ് സാഹിബ് അടക്കം ജിദ്ദയിലെ മാധ്യമ പ്രവർത്തകന്മാർ അടക്കം ജിദ്ദയിലെ വിവിധ സംഘടനയുടെ പ്രതിനിധികൾ, മത സംഘടനകളുടെയും അതുപോലെ ഇവിടുത്തെ രാഷ്ട്രീയ സാമൂഹിക സാംസ്കാരിക அன்புகளே, இந்த வீடியோ கண்டிப்பாக நீளமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய ப்ரொஃபஷ்னலான அந்த ஏற்பாடு. அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்களுடைய ஆர்கனைஸ் வந்து அல்டிமேட், வேறு லெவலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விதம் வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிது நம்மளை. அப்படியே அவங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 10 பேருக்கு ஒரு லீடரு, 50 பேருக்கு அடுத்த ஒரு லீடரு அப்படிங்கிற மாதிரி சூப்பராக செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால தான் இவ்வளவு கூட்டம் வந்தும் அவங்களால ஒரு சின்ன அசௌகரியம் கூட நடக்காம பார்த்துக்கிறாங்க. பெரிய ப்ளஸ். ഈ വളണ്ടിയേഴ്സ് കൂടി നിൽക്കരുത്. വളണ്ടിയേഴ്സ് കൂടി നിൽക്കാതെ പിന്നെ മാറിക്കൊടുക്കുക. നമ്മുടെ അതിഥികൾക്ക് ഇരിക്കാൻ സൗകര്യം ചെയ്തു കൊടുക്കുക. KMCCയുടെ ജിദ്ദയിലെ ஆட்கள் அதிகமாக டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஆர்டர் பண்ணாங்க. இப்போ இதுக்கு ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த அந்த கார்பெட்டுக்கு ஆர்டர் வந்து இறங்குனதே தாமதம். டக்குன்னு அவங்கவுங்க போய் அந்த கார்பெட்டை விரித்து அதில் சூப்பராக விரித்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வேலை நடந்துச்சு தெரியுமா? இது அந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்தா தான் அதனுடைய இது புரியும். மாஷா அல்லா. இது இன்னொரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க. எதுக்கு உறுதிமொழி எடுக்கிறாங்கன்னா, அதாவது மதுவுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கிறாங்க. மாஷா அல்லா. இதை பார்க்க எனக்கு இன்னும் பெருமிச்சு போயிட்டேன். மதுவுக்கு எதிராக ஒரு இஃப்தார் மீட்டிங்ல உறுதிமொழி எடுக்கிறது இதுதான் முதல் முறையாக. மாஷா அல்லா. ഉറവിടമാണ് മദ്യവും മയക്കുമരുന്നും.
அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நோன்பு 14. கேஎம்சிஎஸ்னுடைய மாஷா அல்லாஹ் வெகு 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 சிறப்பான ஏற்பாடு. மாஷா அல்லாஹ். இஃப்தார் 2வது விஷயம், சாப்பாடு 2வது விஷயம். அவங்களுடைய அந்த கோஆர்டினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அல்டிமேட். அப்படி தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு துறக்க அவங்க செட் பண்ண விதம், அவங்க வந்தவங்களை கவனித்த விதம் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. நோன்பு திறந்துட்டு இன்னும் சில விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேயா? നമുക്കറിയാം നമ്മുടെ മുൻഗാമികളായി നിരവധി തലമുറകൾ ഇവിടെ പ്രവാസം നടത്തി അവസാനം നാട്ടിലേക്ക് തിരിച്ചുപോയി. നമ്മുടെ തൊട്ടുമുമ്പ് ஃபஸ்ட்டு என்ன சாப்பாடு? അതിഥികൾ നടത്തി ഇവിടെ മക്കളെ പോറ്റാൻ വേണ്ടി ഈ ഭൂമിയിൽ കഷ്ടപ്പെട്ട് പ്രവാസ ഭൂമിയിൽ أشهد أن لا إله إلا உள்ள நுழையில கொஞ்சம் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஹவுஸ்ஃபுல், வெளியில் 300-400 பேர் நோன்பு திறந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கேஎம்சிசி. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. அன்புறவுகளே, மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். ஜித்தா கேஎம்சிசி என்னோட 35 வருடமாக இந்த இஃப்தார் பணியை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். நமக்கு இந்த வருடம் தான் ஃபஸ்ட் டைம் நமக்கு அந்த பாக்கியம் கிடச்சி. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இஃப்தாருடைய ஏற்பாடு வேறு லெவல் சிறப்பாக ஏற்பாடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களுக்கு அந்த பக்கபலம்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க பக்கபலமே இந்த வாலண்டியர்ஸ் தான். வாலண்டியர்ஸு அவ்வளோ சிறப்பாக, அவ்வளோ நேர்த்தியாக மாஷா அல்லாஹ் எப்படி சொல்லணுமோ அப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அவங்க கேஎம்சிசியை இன்ஷா அல்லாஹ் மென்மேலும் வளர்கிறதுக்கும் அவருடைய பணி சிறப்பாக தொடர்றதுக்கும் எல்லாம் அல்லாஹ் பிரார்த்திச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த 14வது வீடியோவை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.